தங்க பிள்ளையே, நீ அழுதது போதும், எழுந்திரு. என் பிள்ளையே, இன்று உன்னிடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காக இந்த கருப்பன் இருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த ஒரு விஷயம் வாழ்க்கையில் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாயோ, அந்த ஒரு விஷயத்தை கருப்பன் சொல்லிவிட்டேன் என்றால் நிச்சயமாக உன்னை சுற்றி நின்று நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று இன்னும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக எதற்கடுத்தாலும் கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கின்றாய். சற்றென்று கண்களில் இருந்து கண்ணீர் எங்கிருந்துதான் வருகின்றதோ என்று தெரியவில்லை. என்ன நடந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, அழத்தான் செய்கின்றாய். இன்று இந்த கருப்பன் உன்னை தேடி வந்து தருகின்ற இந்த வாக்கினை நீ கேட்க வேண்டும். இல்லை என்றால் அதற்கு மேல் உன் இஷ்டம் என்று நான் சொல்லிவிட்டேன். அப்பாவை மதிக்காமல் சென்றாயானால் என் பிள்ளையே, அது உனக்குத்தான் முக்கியமான சில விஷயங்களை தெரிய வைக்காமல் போய்விடும். வாழ்க்கையில் நடக்கின்ற சில உண்மைகள் தெரியாமல் என் பிள்ளை எப்போது மனதளவில் நீ காயப்பட்டுதான் இருப்பாய். இந்த கருப்பன் இன்று உனக்கு இதை சொல்ல வந்திருக்கின்றேன் என்பதையும், அப்பன் எந்த அளவிற்கு உன் மீது அன்பு வைத்து உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்பதையும் முதலில் நீ புரிந்து கொண்டு, எப்போதுமே கருப்பன் நல்லது மட்டும்தான் செய்வாள், நம்மை தேடி வருவான் என்பதை தெரிந்து கொண்டு அதன் பிறகு என் குழந்தை என் வாக்கினை கேட்பதற்கு தொடங்க வேண்டும். இல்லை என்றால் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்ன, உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் என்னவென்று கடைசி வரையிலும் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ளாமல் போய்விடுவாய். என் பிள்ளையே, யாரால் உனக்கு கஷ்டங்கள் வந்ததோ, யாரால் இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் வந்ததோ, யாரால் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ கண்ணீர் சிந்தினாயோ, அவர்களால் எல்லோரும் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று முதலில் நீ தெரிந்து கொள். என் பிள்ளையே, உனக்கு நல்லது நடக்கிறது என்று எண்ணுகின்ற ஒரு செய்தியை நான் கொண்டு வந்தால் அதை கட்டாயமாக நீ தனிமையில்தான் கேட்க வேண்டும். ஏனென்றால் உன் வாழ்க்கையை பார்த்து பார்த்து பொறாமைப்பட உன்னை சுற்றி நிறைய பேர் அங்கு இருக்கின்றார்கள். உனக்கு என்னென்ன கெடுதல்களை கொடுக்கலாம் என்று அவர்கள் அங்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள். உன் வாழ்க்கையில் அவர்கள் ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் கண் முன்னே உனக்கு ஏற்கனவே வந்து கொண்டிருக்கின்றது. என் தங்க பிள்ளையே, இப்போது கருப்பன் ஐயோ நம்மை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்று தெரிந்து, அப்படி இருக்கும்போது இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று உனக்கு தெரிய வரும்போது நிச்சயமாக என் பிள்ளை மனவேதனைக்கு நீ ஆளாக்கி நிற்கின்றாய். அதனால் உனக்கு நல்லது நடக்கிறது என்று நீ தெரிந்துவிட்டால் அது இன்னும் அவர்களுக்கு அதிகப்படியான வேதனையைத்தானே கொடுக்கும். அதனால் அதை பற்றி அவரிடத்தில் சொல்லாமல் உனக்கான நல்ல விஷயங்களை மட்டும் பெற்றுக்கொள்ள என் பிள்ளை நீ தயாராக இருந்து கொள். ஏனென்றால் என் குழந்தை நீ நாம் யாருக்கும் தெரியாமல் அதை உனக்கு தரப்போகின்றேன். இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை உன் கைகளில் தரப்போகின்றேன். நீ அழுதது எல்லாம் போதும். எதற்காக அழுதாய்? அப்பா மனது தாங்க முடியவில்லையே, வேதனையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே, கண்ணீர் வடித்துதான் அந்த வேதனையை நான் ஆற்றிக்கொள்கிறேன் என்று என் பிள்ளை நீ சொல்கின்றாய் அல்லவா? அதற்கு அந்த அழுகை தீர்வு கிடையாது. எந்த ஒரு பிரச்சனைக்குமே அழுகை என்பது தீர்வு கிடையாது. எந்த ஒரு பிரச்சனையுமே எதற்காக அழ வேண்டும் தெரியுமா? உன்னுடைய கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள் என்று உன்னை சார்ந்து நடக்கின்ற விஷயங்களுக்காக நீ கண்ணீர் வடிக்கலாம். அதே நேரத்தில் மற்றவர்கள் உனக்கு கொடுக்கின்ற வேதனைக்காக நீ கண்ணீர் சிந்தலாம். மற்றவர்கள் கொடுக்கின்ற வேதனைக்காக கண்ணீர் சிந்தக்கூடாது. உனக்காக நீ செய்த தவறுக்காக கண்ணீர் வடித்தாலே அது யாருக்கும் தெரியும்படி நீ நடந்து கொள்ளக்கூடாது. யார் வாழ்க்கையிலும் உன்னுடைய கண்ணீர் சந்தோஷத்தை முதலில் கொடுக்கக்கூடாது.
ஏனென்றால் ஒருவனுடைய கண்ணீர் இன்னொருவருக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. ஏனென்றால் அதை ஒரு நாளும் நாம் அவர்களுக்கு கொடுத்து விடக்கூடாது என்றுதான் உன் அப்பன் கூறுகின்றேன். உன்னுடைய கண்ணீர் உனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு தெரிய வந்தால் அது பலகீனம். உன்னுடைய மிக பெரிய பலகீனமே இந்த கண்ணீர் வடிப்பதுதான் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் உனக்கு நல்லதை நடத்தி தர வேண்டும் என்று விரும்புவதில்லை என்பதை ஏற்கனவே நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய். இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்படியாவது நாம் வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். துன்பமோ துயரமோ கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை முதலில் நெருங்குவதற்கு இந்த கருப்பனை தாண்ட வேண்டும் அல்லவா? அப்பன் அதைத்தான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன் என்பதை புரிந்து உன்னிடத்தில் வந்திருக்கிறாள் என்றால் அது உன்னை சமாளிக்க கூடியது என்பதற்காக மட்டுமல்ல. இந்த பிரச்சனையை இந்த நேரத்தில் உன் வாழ்க்கைக்கு கட்டாயமாக தேவை. இந்த பிரச்சனை தான் உன்னை நல்ல மனநிலைக்கு கொண்டு வரப்போகின்றது. இந்த பிரச்சனை தான் சமாளித்தால் இதிலிருந்து பல உண்மைகளை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். உன் வாழ்க்கையில் எது உனக்கு நல்லது, எது உனக்கு கெடுதல் என்று என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அதை உனக்கு தெரிவிக்கத்தான் இந்த கருப்பன் இது போன்ற ஒரு பிரச்சனையை உன் அருகில் அனுப்பி வைத்திருக்கின்றேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் அதற்கு நீ அழுவது சரியா இல்லையா? அழுகை நிறுத்திவிட்டு என் குழந்தை நீ அதற்கு எதிராக நின்று வெற்றி காண்பதுதான் சிறப்பு. உன்னுடைய வெற்றியை நீ பெற்றுக்கொள்வதுதான் சிறப்பு. என் பிள்ளையே, எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை நமக்கு எதை கொடுக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ கஷ்டத்தையும் அழுகையோடு வர வைக்காதே. நமக்கு இப்போது ஒரு சவால். என் குழந்தையே, நீ புரிந்து கொண்டு கிடைத்திருக்கிறது என்பதையும் இதில் நமக்கு எப்படி வெற்றி பெற முடியும் என்பதையும் இந்த வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யம் மன விஷயம் அதை வெற்றி பெற்று என் பிள்ளை உனக்கானதை நீ பெற்று கொள்ள வேண்டும். நீ எவ்வளவுதான் சாமர்த்தியமாக எவ்வளவுதான் சுவாரஸ்யமாக இந்த வாழ்க்கையை வாழ்கிறாய் என்பதையும் நீ பொறுத்ததுதான் என்பதை நீ புரிந்து கொண்டு உனக்கான ஒவ்வொரும் உன்னிடத்தில் நிலையாக நிற்கும். உனக்கு ஒரு விஷயம் வேண்டுமென்றால் மட்டும் அதை பெற்றுக்கொள்வதில் மட்டும் நீ முனைப்போடு இருப்பதை நிறுத்திவிட்டு எது உனக்கு கிடைத்தாலும் அதை என் பிள்ளை நிரந்தரமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை முதலில் சிந்தித்துவிடு. உனக்கு ஒரு விஷயம் கிடைக்க வேண்டும் என்றால் உன் அப்பன் உறுதியாக சொல்கிறேன் அல்லவா? அதனால்தான் அது கிடைத்துவிட்ட பிறகு அதை உன் வாழ்க்கையை முழுமையாக நீ தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். பிரச்சனைகளை கொடுத்த விஷயங்கள் தான் வாழ்க்கையில் நிரந்தரமல்ல. ஏனென்றால் அதுதான் அதனுடைய முக்கியத்துவம் என்பதையும் உனக்கு புரிய வைத்துவிடும். எந்த அளவிற்கு உன் வாழ்க்கை அது தேவை என்பதையும் உனக்கு அது புரிய வைத்துவிடும். கஷ்டப்பட்டு பெற்ற எந்த ஒரு விஷயங்களும் ஒரு நாளும் என் பிள்ளை நீ உன்னை விட்டு செல்லாது என்பதை புரிந்து கொள். அதுதான் உன்னோடு நிலைத்து நிற்கும் என்பதையும் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நிலைமையிலும் உனக்கு கிடைத்த ஒவ்வொரு விஷயத்தையும் பொக்கிஷமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு மேலும் பிரச்சனைகள் வரும் என்றால் அந்த நேரம் இந்த கருப்பன் நமக்காக ஓடி வருவான் என்பதையும் புரிந்து கொள். என் பிள்ளையே, எத்தனையோ பிள்ளைகளுக்கு கஷ்டம் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் பெரிய அளவில் மௌனகேடாக இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் முன்வந்து நிற்கின்றேன். அதற்கு என்ன காரணம்? அதற்கு காரணம் என் பிள்ளையினுடைய நல்ல மனது, வெள்ளேந்தியான மனது. உன்னுடைய மனதிற்குத்தான் இந்த கருப்பன் உன்னோடு நிற்கிறேன் என்பதையும் மறந்து விடாதே. நான் என்றும் உன்னோடு இருந்து உனக்கான அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுக்க வந்திருக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. கருப்பன் தருகின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உன்னிடத்தில் நிச்சயமாக திரும்ப கொடுக்கும். நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கே
உரியதாக்கும். நல்ல மனநிலையோடு இரு. இந்த அப்பன் உன்னை வாழ வைப்பான் என்ற நம்பிக்கையோடு இரு. என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.